நீ கேட்கறாங்க அப்பா சொல்லு கேளுப்பா 22 23 ஓகே இல்லையா 22 என்னப்பா கேள்வி இருக்கா சுரேஷ் 22 பா 3 விவசாயிகள் எப்படி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி விளைஞ்ச காய்கறிகளை விற்பனைக்கு மார்க்கெட்டு கொண்டு வர்றாங்களோ அதே மாதிரி இங்கே கமிஷன் மண்டிக்காருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதை விற்கிறதுக்கு. வந்த மூடையை முதுகுலேயே செமந்து அங்கே போய் கஷ்டப்பட்டு தாங்க வைக்கணும். அதுக்கடுத்து சத்தம் போட்டு தொண்டை வலிக்க கத்தணும். அப்போதே 4 வியாபாரி வாங்கிட்டு போவாங்க. அவங்க வாங்கிட்டு போய் மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே படாத பாடு படணுங்க. உண்மையிலே நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஈஸி அப்படின்னு. எதையுமே தூரத்துலேருந்து பார்த்தா ஒருத்தரோட வழி தெரியாதுங்க. பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அதோட வழி என்னன்னு புரியுது. உண்மையிலே விவசாயிகள் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி இதை விற்கிறதுக்கு இவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. உண்மையிலே இவங்களும் விவசாயிகளும் 2 பேருமே ஒன்று தாங்க. உண்மையிலே இவங்க எப்போவுமே நல்லா இருக்கணும். விவசாயம் பண்ணி 10 ரூபா சம்பாதிக்க பாடுபடுறது மாதிரி இதை விற்று கொடுக்குற கமிஷன் மண்டிக்காரன் மார்க்கெட்டில் 10 ரூபா சம்பாதிக்கத்தாங்க பாடுபடுறாங்க. அதே மாதிரி இதை வாங்கிட்டு போய் விற்கிற வியாபாரிகளும் 10 ரூபா சம்பாதிக்கத்தாங்க பாடுபடுறாங்க. அதை தாண்டி இதை சாப்பிட்ற பொதுமக்களும் இந்த காய்கறிகளை வாங்குறதுக்கு ஒரு இடத்துல வேலை செஞ்சு 10 ரூபா சம்பாதிக்கத்தாங்க பாடுபடுறாங்க. ஒவ்வொரு விதத்தில் எல்லாமே நம்ம 10 ரூபா சம்பாதிக்க பாடுபடுறோம். என்றைக்குமே உழைப்பு உயர்வை தருங்க. உழைக்கிறவங்கள உழைக்கணும்னு நினைக்கிறவங்கள நம்ம என்றைக்குமே மதிக்கணுங்க.